माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च मगधाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. A very good evening to all. இன்னைக்கு நம்ம எதை சம்பந்தமா பார்க்க போறோம்னா, அடிப்படையான விஷயத்துல நம்மளுடைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி, அதனுடைய சிறப்பை பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கல்வின்றது எல்லாருக்கும் இந்த கல்வின்ற முக்கியத்துவத்துல இந்த விஷயத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்களை முக்கியமா பார்க்கணும். அந்த ஆழ்வாருடைய விஷயத்துல சொல்லும் போது, கற்கும் கல்விக்கு எல்லை இலனே என்னும் கற்கும் கல்வி ஆவேனும் யானே என்னும் கற்கும் கல்வி செய்வேனும் யானே என்னும் கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும் கற்கும் கல்வி சாரமும் யானே என்னும் கற்கும் கல்வி நாதன் வந்தேரக்கலோ கற்கும் கல்வி கிவையன் சொல்லுகேன் கற்கும் கல்வி என் மகள் கோலங்கள் என்றது. அதாவது முக்கியமான விஷயத்துல இந்த கல்வியினுடைய விஷயத்தை பார்க்கும்போது, இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கக்கூடிய விஷயம், வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். இந்த மனித பிறவியினுடைய விஷயம்னா லைஃப் ஸ்பேன் 100 இயர்ஸ். இந்த லைஃப் ஸ்பேன்ன்றது முன்னாடியே 100 வருஷ காலம் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன்ன்றது. இப்போ அதுல பாதியும் உறங்கி போகும். இந்த 100 இயர்ஸ்ல 50 இயர்ஸ் என்ன பண்ணிடுறோம்னா நம்மளால தூங்கியே அதை கழிச்சிடறோம். மீதி இருக்கக்கூடிய 50 வருஷ காலம் பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன்றார். அப்போ மீதி இருக்கக்கூடிய 50 வருஷத்துல பேதையாகவும் பாலகனாகவும் யௌவன பருவத்துல இருக்கக்கூடிய விஷயமாகவும் நம்ம எல்லாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அதுல இந்த விஷயத்துல பார்க்கணும்னா நம்மளுடைய கல்வியில இருக்கக்கூடியது ஒரு 35 வருஷ காலம்தான் நம்மளுடைய மேக்சிமம் நம்ம படிக்கக்கூடிய லைஃப். அந்த 35 வருஷத்துல நம்ம படிக்கக்கூடியதான அந்த கல்வி நமக்கு என்னெல்லாம் கத்துக் கொடுக்கிறது? ஆலஸ்ய குதோ வித்யா அவித்யஸ்ய குதோ தனம் அதனஸ்ய குதோ மித்ரம் அமித்ரஸ்ய குதோ சுகம். ஆலஸ்ய குதோ வித்யா. ஆலஸ்ய குதோ வித்யா. Laziness, the basic of the laziness. ஆலஸ்ய குதோ வித்யா. சோம்பேறித்தனமா இருந்தோம்னா, லேசினஸா இருந்தோம்னா நம்மளுடைய வித்தையை சம்பாதிக்க முடியாது. சோ ஆலஸ்ய குதோ வித்யா அவித்யஸ்ய குதோ தனம். அவித்யஸ்ய குதோ தனம். வித்தையை சம்பாதிக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய தனத்தை சம்பாதிக்க முடியாது. தனன்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பணத்தை மாத்திரம் குறிக்கல, எல்லா விஷயத்தையும் குறிக்கிறது. வெல்த்தையும் குறிக்கிறது, எல்லா விதமான தேவையான பொருட்களையும் குறிக்கிறது. அவித்யஸ்ய குதோ தனம்.
அதனஸ்ய குதோ மித்ரம். அந்த தனம் இல்லை அப்படின்னா நம்மளோட மித்திரனை சம்பாதிக்க முடியாது, நம்மளோட நல்ல நண்பர்களை, உற்றார் உறவினர்களை சம்பாதிக்க முடியாது. But does it give you out of money? What do you put in the ATM? Card, right? A card that doesn't, it's just a plastic card, but it gives out you money. But the toaster wants to be friends with ATM. Will ATM accept it as a friend? Why? Why not? It's not only living. Assume even if it is living, can I go become friends with Elon Musk or Bill Gates or somebody else? Will they accept me as their friend? Yes. No, right? Depends on what I do. Right? So what we are saying is, to earn friends, you have to have the like-mindedness, and with that you need some knowledge, some money, something to connect with the people that you look up to, right? That is what Swami is explaining. Okay. அதனஸ்ய குதோ மித்ரம் அமித்ரஸ்ய குதோ சுகம். இந்த மித்திரன் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த சுகத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. அப்போ முதல்ல நமக்கு வித்தைன்றதுக்கு எது அடிப்படையா இருக்குன்னா அதை கத்துக்க விடாம பண்றது என்னன்னா நம்மளுடைய லேசினஸ். நோ எஃபெக்ட், நோ நாலேஜ். நோ நாலேஜ், நோ மணி. நோ மணி, நோ ஃப்ரெண்ட்ஸ். நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ஹாப்பினஸ். This is what the age we are living in, right? We are living in an age where we have 450 followers on Facebook, on LinkedIn, and 1,000 followers on Instagram. But I cannot openly talk to anybody about anything in this day and age. So what is the point, right? So that is. Yeah. The next one. இது மொத்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையான விஷயத்தை இந்த இடத்துல சொல்றது. இந்த மொத்த ஸ்லோகத்தினுடைய விஷயமா இதை பார்த்தாலும் உங்களுக்கே அர்த்தமாயிடும். ஆலசிய, அந்த சோம்பேறித்தனன்றதுனாலதான் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண விடாம தடுக்கக்கூடியது. அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம்னா நமக்கு எல்லா விஷயமான அந்த ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கிறது. அப்போ நமக்கு வித்தைன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த வித்தையை யாராலையும் என்ன பண்ண முடியாது. நச்சோரஹாரியம் நச்சராஜஹாரியம் நபாத்ருபாஜ்யம் நச்சபாரகாரீம் யகே கிருதே வர்ததயேவ நித்யம் வித்யாதனம் சர்வதன பிரதானம். நச்சோரஹாரியம், நோ ஒன் கேன் ஸ்டீல். யாராலையும் திருட முடியாது. நச்சோரஹாரியம்னா யாராவது வந்து திருடிட்டு போக முடியுமான்னா இந்த விஷயத்த யாராலையுமே திருட முடியாது. நச்சராஜஹாரியம், நம்ம கிட்ட ஒரு வித்தை இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு சொத்து இருக்குன்னா அது கவர்மெண்ட் எடுத்துக்கும். கவர்மெண்ட் வில் டேக் அவர் ஓன் ப்ராப்பர்ட்டி. ஆனா இந்த வித்தைன்றது அப்படி இல்லை, நம்ம கிட்ட இருக்கும், எந்த ஒரு கவர்மெண்டாலும் எடுத்துக்க முடியாது. நச்சராஜஹாரியம் நபாத்ருபாஜ்யம், யாருக்கிட்டையும் இப்போ சிப்ளிங்ஸ் இருக்கா அப்படின்னா அவகிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பாவுடைய சொத்து இது எனக்கு பங்கு உண்டு அப்படின்ட்டு யாராலையும் கேட்க முடியாது. நோ ஒன் கேன் ஷேர். அதனால இது பாரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நச்சபாரகாரி, இது பாரமா இருக்கு, நமக்கு ரொம்ப சுமக்கணும், நிறைய வித்தையை சம்பாரிச்சுட்டோம், நிறைய நம்மளோட நாலேஜை எர்ன் பண்ணிட்டோம், அதனால இது எனக்கு பாரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இதை தூக்கிட்டு போறவர் சொல்ல முடியுமா இந்த வித்தை பாரமா இருக்குன்ட்டு? கையில வெயிட் கிடையாது. இது ஒன்றும் நம்மளுடைய மூளை உள்ள இருக்கிற ஒரு அறிவு. இந்த அறிவுன்றது நமக்கு என்னைக்குமே சுமையா இருக்காது. அப்போ நச்சபாரகாரி வெகே கிருதே வர்ததயேவ நித்தியம். இது எப்படின்னா டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ண நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த வித்தைன்றது வளர்ந்துட்டே இருக்கும். இட் வில் க்ரோ. டெய்லியும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண மணி மாதிரி இது கரையாது. ஆனா இந்த வித்தைன்றது க்ரோ அப் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாளும், டே பை டே. அதனால வெகே கிருத்தே வர்ததயேவ நித்தியம் வித்யாதனம், இந்த வித்யாதனம். அதனால்தான் இந்த வித்தைன்றது எல்லா தனத்தை காட்டிலும் சர்வதன பிரதானமா இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு அழிக்க முடியாத ஒரு சொத்து
நம்ம கிட்ட திருட முடியாத ஒரு சொத்து, யாராலையுமே பங்கு போட்டுக்க முடியாத ஒரு சொத்து, யாருமே நம்ம கிட்ட எடுத்துக்க முடியாத ஒரு சொத்து, பாரமே இல்லாத ஒரு சொத்து அப்படின்னா அந்த சர்வதன பிரதானமா இருக்கக்கூடியது இந்த வித்தை. இந்த வித்தைன்றது அவ்வளோ சிறந்ததாக நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான விஷயம். இந்த வித்தையில வந்து அதுக்கு முன்னாடி அந்த வித்தையை சம்பாரிச்சுட்டா என்ன கொடுக்கும் அப்படின்னா, வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாத்து, பாத்திரத்வாது தனமாப்னோதி தனா தர்மம் தத சுகம். அப்போ இந்த வித்தையை சம்பாரிச்சிட்டோம், அதனால நமக்கு என்ன வருது அப்படின்னா வினயம் வருது, ஹியூமிலிட்டி. அப்போ அந்த விஷயத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வினயாத்யாதி பாத்திரதாது, ஒரு எலிஜிபிலிட்டி வருது. அந்த எலிஜிபிலிட்டியை சம்பாரிச்ச உடனே நமக்கு என்ன வருதுன்னா பாத்திரத்வாத தனமாப்னோதி, நமக்கு ஒரு வெல்த்னஸ் வருது. அப்போ அந்த வெல்த்னால என்ன வரும்னா ஹாப்பினஸ் வரும். தனா தர்மம் தத சுகம். அப்போ எல்லாத்துக்கும் வித்தை அடிப்படையா இருக்கு. அந்த வித்தைக்கு வினயன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்தையா வினயேனச்ச பகாரைஹி பஞ்சபிஹி ஈனஹா நரோ நாயாதி கௌரவம். ஒருத்தரை போய் பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே எதை பார்ப்பான்னா நம்மளுடைய வஸ்திரத்தை பார்ப்பா. அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே அவன் நம்ம கிட்ட வந்து பேசுவா. வஸ்திரேன வபுஷா வாச்சா, அவருடைய சரீரத்தை போய் பார்ப்பா. சரீரத்தை பார்த்த உடனே நெருங்கி போய் வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்தையா, இவன் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு அவரிடத்துல ஒரு வார்த்தை பேசுவா. அப்போ அவர் விஷயத்தோட தான் பேசுறாருன்னா வாக் சாமர்த்தியத்தோட வித்தையும் இருக்கணும். அந்த வித்தையை காட்டுல என்ன இருக்கணும்னா வினயம் இருக்கணும். அதனால்தான் knowledge will gives the power, ஆனா பட் the character will give you respect. அந்த ரெஸ்பெக்ட் இருந்தா மட்டும்தான், நமக்கு வினயம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும். இன்றைய தினத்துல இந்த யூத் கேம்ப்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உங்களுடைய கல்வியில நீங்க உயர்ந்து போகணும். அதுக்குண்டான விஷயத்தை தான் ஒரு வாரமா இங்க இருக்கக்கூடியவாள்லாம் உங்களுக்கு சேர்ந்து உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்கா. மேலும் மேலும் உங்களுடைய கல்வியில ஒரு இடத்துக்கும் நீங்க போறதுக்காக உண்டான முயற்சிகளை நீங்க எடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு இந்த சோம்பேறித்தனத்தை விடணும், வினயத்தை வளர்த்துக்கணும். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.